தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது ஆகஸ்ட் மாதத்துடைய 21ஆம் நாளாகிய இன்று தூய 10ஆம் பத்திநாதரை நினைவு கூறுகின்றது. இன்றைய நாளிலே இந்த புனிதர் 10ஆம் பத்திநாதர் 20ஆம் நூற்றாண்டு புனிதராக திருவையிலே பல மாற்றங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஏழையாகவே பிறந்தேன், ஏழையாகவே வாழ்ந்தேன், ஏழையாகவே நான் இறக்க விரும்புகிறேன் என்ற ஒரு விருது வாக்கோடு தன் வாழ்நாளிலே தன்னுடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்தவராக, சிறு வயதிலிருந்தே அந்த ஏழ்மைத்துவத்திலே ஒரு வளர்ந்தவராக, நன்கு படிப்பவராக, நல்ல குருவாக, ஆயராக, பாப்புவாக உயர்த்தப்பட்டு நற்கருணையுடைய திருத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இவர் நற்கருணை மீது மிகுந்த அன்பும் பாசமும் பகிரும் கொண்டவராக தன் வாழ்நாள் முழுமையாய் ஆண்டவரே சொந்தம், ஆண்டவரே கோட்டை என்று தன் வாழ்நாள் முழுமையாய் இறை அன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்திருக்கின்றார். திருவையிலே பல மாற்றங்களை, குறிப்பாக சிறு வயதிலே பிள்ளைகள் புத்தியோடு இருக்கின்ற பொழுது, அதாவது 7 வயதுக்கு அவர்கள் கடந்திருக்கிற பொழுது அவர்கள் நற்கருணை அருட்சாதனத்தை பெறலாம் என்பதையும் இவர்தான் அதை அறிவித்தவர். அந்த அளவுக்கு சிறுவர்கள் மீது மிகுந்த ஒரு அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் சிறு வயதிலேயே அவர்கள் ஞான வழியிலே நடக்க வேண்டும் என்று பல புத்தகங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார். மறைக்கல்வியுடைய திருத்தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். இளையோருடைய பாதுகாவலராக இருக்கிறார். குறிப்பாக பீடச் சிறுவர்கள் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் கரிசனையும் கொண்டவராக அவர்களை ஞான வழியை வழிநடத்த நல்ல வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது தூய 10ஆம் பத்திநாதர் அவர் பாப்புவாக உயர்த்தப்பட்ட அந்த நாளிலே அவர் ஓடி சென்று தன்னுடைய பெற்றோரிடத்திலே, அம்மா இங்கே பாருங்கள், இதோ நான் பாப்புவாக உயர்த்தப்பட்டு விட்டேன், இதோ இந்த மோதிரத்தை பாருங்கள் என்று. அப்பொழுது அம்மா திருமண மோதிரத்தை கையில் இருக்க அந்த திருமண மோதிரத்தை கட்டி, மகனே இந்த மோதிரமின்றி உனக்கு அந்த மோதிரம் கிடைத்திருக்குமா என்று கேட்க அந்த நிகழ்விலே அவர்கள் கேட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே இல்லறம் ஒரு மேன்மை மிக்கது. அந்த இல்லறத்திலிருந்து தான் இந்த ஒரு துறவரமும் இந்த குருத்துவம் வருகிறது என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையை அவர் தன் வாழ்நாளிலே பெற்றோரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே அந்த இல்லறத்துடைய அந்த மேம்பாட்டுக்காக, இன்னும் குடும்பத்துடைய நல்வாழ்வுக்காக பல முயற்சிகளை எடுத்தவர் தான் இந்த புனித 10ஆம் பத்திநாதர். வரலாற்றிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து இன்றும் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டு புனிதர்களை மிக சிறந்த ஒரு புனிதராக தூய 10ஆம் பத்திநாதர் பல பரிமாணங்களை திறவைக்கு கொடுத்திருக்கின்றார். தன் வாழ்நாள் முழுமையாய் அன்புக்காகவே வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கும் திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் எது முதன்மையான கட்டளை சொல்கிறார், முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும். விடுதலை பயணத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தை, முழு இறை அன்பு, இறைவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த சட்டத்தை வாசித்து காட்டுகின்றார். அதன் பிறகு உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீது நீ அன்பு காட்டு என்று. அப்போ முதலில் இறை அன்பு, பிறர் அன்பு. ஆனால் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுடைய பார்வையிலே ரெண்டுமே சமத்துவம் தான். ஒன்றுக்கு ஒன்று ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்களைப் போல, இந்த ஒரு வண்டியினுடைய இரு சக்கரத்தை போல இன்றைய மனித வாழ்விலே இந்த அன்பு என்பது ஒரு பிரிக்க முடியாது. இறை அன்பிலிருந்து பிறர் அன்பை பிரிக்க முடியாது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்களை நாம் பார்க்கிறோம். இயேசு பிறர் அன்பை மையப்படுத்திய அநேக காரியங்களை, நிறைய புதுமைகளை, அற்புதங்களை, பிறர் அன்பிலே எவ்வாறு இரக்கத்தோடு வாழ்ந்தார், கனிவோடு இருந்தார், அன்போடு இருந்தார் குறிப்பிடுகின்றார். அதே சமயத்தில் பார்க்கிறோம், கடவுள் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இல்லை என்று சொல்ல முடியாது. இறை அன்புதான் முக்கியம், கடவுளே போதும், இந்த மனித வாழ்வே மனித உறவே வேண்டாம் என்றெல்லாம் இன்றைக்கு பல போக்கு இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்வது இறை அன்பும் தேவை, பிறர் அன்பும் தேவை. ஒன்றுக்குள் ஒன்று அது பின்னி பிணைந்து கிடக்கின்றது. இதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பினுடைய பல பரிமாணங்களை, அன்பு பொறுமையுள்ளது, வரிவுள்ளது, அன்பு அனைத்தையும் தாங்கும், அனைத்து விட்டு எல்லோருக்கும் ஒரு தூய உள்ளத்தோடு அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த அன்பினுடைய பரிமாணங்களை அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக இந்த அன்பு என்பது நமக்கு ஒரு தியாகமான அன்பு. இயேசு நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலே அவருடைய இந்த இறை இரக்கம், அவருடைய அந்த இறை அன்பு ஒவ்வொருவருக்கும் சுட்டி காட்டுகிறது. தியாகமான அன்பு, தன்னை கொடுப்பதில் தான், தன்னை வழங்குவதில் தான் என்று இயேசுடைய அந்த தியாக அன்பிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே,
அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உங்க மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென்.